வீசுது. உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர். சத்யா. வணக்கம். உண்மை வெல்லும். என் பேர் ஸ்லோச்சனா. எங்கள் வீட்டுக்கார் பேர் வந்து மணிவண்ணன். என் தம்பி கூட என் ஒய்ஃப் ஓடி போயிட்டாங்க. அப்படி என்ன சொல்லி என்னை 2வது கல்யாணம் பண்ணிக்கணும். தெரியுது இல்லை கல்யாணம் ஆயிருக்கு, அப்படி என்ன ஒரு ஆசை கண்ணை மறைக்கிறது? என்னுடைய வாழ்க்கைக்கு எதுவுமே சொல்லலை மேம். கொஸ்டின் மார்க்காக நிற்கும். குழந்தைக்கு அப்பாவே இல்லையான்னு கேட்குறாங்க. எனக்கு ரொம்ப அவமானமாக இருக்குது. தூக்க மாட்டிக்கணும் போயிட்டேன் மேம். என் குழந்தை மாற்றம் திறனாளியாக ஆயிட்டான். குழந்தை இப்போ கேட்குறாங்க மேம், ஏன் அப்பா உங்ககிட்ட பேச மாட்டேன் இருக்காரு. பேப்பர்லேயும் அவனை டிவிலையோ காட்டினீங்கன்னா கண்டிப்பாக இங்கே ஓடி வந்து அந்த குழந்தைய பார்ப்பாங்க மேம். மணிவண்ணன் பேசுறீங்களா? அது எப்படி வைஃப் இருக்கும்போது இன்னொரு பொண்ணு மேலே ஆசை வரும்? இல்லை, அவங்க தான் மேடம் வந்தாங்க. அதுதான் என்ன பேர் உனக்கு? என் பேர் ஸ்லோச்சனா. எங்கள் வீட்டுக்கார் பேர் வந்து மணிவண்ணன். அவருக்கு செகண்ட் ஒய்ஃப் நான். ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு பொண்ணு இருக்குது. இவர் வந்து என் தம்பி கூட என் ஒய்ஃப் ஓடி போயிட்டாங்க. அப்படி என்ன சொல்லி ஏமாத்து கதைன்னா நிறைய சொல்லி தான் என்னை 2வது கல்யாணம் பண்ணிக்கினார். பண்ணிவிட்டு பாப்பாவுக்கு 4 மாதம் வயிற்றில் குழந்த இருக்கும் போது நல்லா என்னை ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணேன். கம்ப்ளைண்ட் பண்ணதுக்கப்புறம் அவர் என்ன சொன்னார், நான் வந்து சேர்ந்து வாழ்கிறேன் சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு எல்லாத்துக்குமே வந்தார். பிரசவம்னா அவரு தான் பார்த்தாரு, அம்மா வரல. இதெல்லாம் இருக்கட்டும், கல்யாணம் ஆன ஆம்பளை எப்படி கல்யாணம் பண்ண மேம்? நான் எப்படி பண்ணேன்னு எனக்கு தெரியலைங்க மேம். அவர் பேசின வார்த்தை அது மாதிரிங்க மேம். நான் நல்லா படிச்சிருக்கேன். நான் 4 பேருக்கு புத்தி சொல்லுவேன். பீச்சில் நான் கடை வச்சுட்டு இருக்கேன். அப்போ என்கிட்ட வந்து இது மாதிரி படிச்சிருக்கேன். 10th தாங்க மேம். வீட்டு வேலை செஞ்சு அம்மா படிக்க வச்சாங்க. எனக்கு ஒரு தம்பி, 2 தம்பி. ஒரு தம்பி மாற்றுத்திறனாளியாக இருந்து இறந்துட்டான். இன்னொரு தம்பி வந்து சூர்யா பேர். அவன் சுகர் பேஷண்ட். கல்யாணம் ஆகி அவனுக்கு ஒரு குழந்தை இருக்குது, 1 வயசு. இப்போ என் லைஃப் இப்போ வந்து எப்படி இப்படி போய் மாட்டிக்கிட்ட? எனக்கே தெரியலைங்க மேம். தெரிஞ்சுட்டே பண்ணேன் கல்யாணம் ஆன ஆம்பளை. தெரியாமல் சாக்கடையில் விழுந்துட்டேன். அம்மா சொல்லும் போது எதுவுமே தெரிய மாட்டேன். அம்மாட்ட கோவம் தான் வந்தது. அம்மா திட்டும் போதுன்னா நான் எதிர்த்து பேசுவேன். உன் வேலையை பாரு, நான் ராணி மாதிரி இருப்பேன், அப்படி இப்படி எங்கள் அம்மாவை திட்டுவேன். இப்போ ரொம்ப வருத்தப்படுறேன். என் குழந்தை மாற்றம் திறனாளியாக ஆயிட்டான். என் குழந்தை கீழே விழுந்து விழுந்து நடக்கிறான். பேபி ஹாஸ்பிட்டலில் செக்கப் போனேன். நிறைய அவனுக்கு எந்தெந்த ஹாஸ்பிட்டல் சொல்கிறாங்களோ நிறைய ஹாஸ்பிட்டலுக்கு என் பையனை கூட்டிகிட்டு போய் பார்த்தேன். அப்போ பார்த்துட்டு எங்கள் வீட்டுக்கார் மாதம் ஒரு 5000 ரூபாய் கொடுப்பாரு. அதுவும் ஸ்டேஷனில் நான் கம்ப்ளைண்ட் பண்ணதுக்கப்புறம் 3000 ரூபாய் தான் கொடுத்தாரு. 3 வயசு ஆனதுக்கப்புறம் 3000 ரூபாய் கொடுத்தாரு. அப்புறம் முதல்ல 4 மாசத்துலயே பிரச்சனை வந்துருச்சா? 4 மாசத்துலயே அவரு காசு கொடுக்க மாட்டேன், எனக்கு நிறைய பிரச்சனை இருக்கு, அப்படி இப்படி நீ ஏமாத்திட்டே இருந்தார். நான் சொன்னேன், எனக்கு ஹாஸ்பிட்டல் செலவுனா இருக்கலாம். அப்ப எங்க இருந்த கல்யாணம் ஆயிட்டு? அம்மா வீட்டுல தாங்க மேம். கல்யாணம் ஆயிட்டு அவர் வீட்டுக்கு போகவே இல்லையா? எங்க வீட்டுல தாங்க மேம். உங்க வீட்டுல எப்படி சேர்த்துக்கிட்டாங்க? எங்க அம்மா வீட்டுல. எனக்கு அப்பா கிடையாது. எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்க உங்களை வளர்க்கறதுக்கு. எல்லாமே தெரியுதுங்க மேம். வீட்டுல நான் தான் மூத்த பொண்ணு மேம். எனக்கு நான் எப்படி அந்த சாக்கடையில் போய் விழுந்தேன், எனக்கு நல்லா இன்னும் யாராவது சப்போர்ட்டாக இருந்தால் சத்தியமாக அந்த சாக்கடையில் போய் விழுந்திருக்க மாட்டேன். அப்போவே எனக்கு வந்து இவர் ஏமாத்துறாருன்னு தெரிஞ்சுது. நல்லவன் மாதிரி என்கிட்ட பேசினாரு மேம். சரி, இவர் நல்லவர். ஒரு கல்யாணம் பண்ணும்போது அவங்க அப்பா அம்மாவை பார்த்தியா? அப்பா அம்மானா கிடையாது. அவருக்கு அக்கா, ஒரு தங்கச்சி, ஒரு தம்பி. அவங்களெல்லாம் பார்த்தியா? யாரையுமே பார்க்கலைங்க. அப்போ எப்படி கல்யாணம் பண்ணுவேன் நீ? சாஃப்ட்வேர் கம்பெனியில் வந்து அவர் ஃபீல்டு ஆஃபீஸராக இருந்தாருங்க மேம். நான் வந்து காஃபி மிஷினில் வந்து ஆப்ரேட்டராக இருந்தேங்க மேம். அந்த ஆஃபீஸில் தினமும் நான் தான் காலையில் 6 மணிக்கு போய் டீ காஃபின்னா ரெடி பண்ணுவேன். அங்கே வேலை பார்த்துட்டு இருந்தேன். எங்கள் அம்மாவுக்கு இவரு சூப்பர்வைசராக இருந்தார். அப்போ வந்து உங்கள் அம்மாவுக்கு சூப்பர்வைசர்னா? எங்கள் அம்மா வந்து ஹவுஸ் கீப்பிங் வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. அப்போ ஃபீல்டு ஆஃபீஸர் அவர். அப்போ என் கூட தான் சாப்பிடுவார். டீ காஃபின்னா கேட்டால் எடுத்துகிட்டு போய் கொடுப்பேன். அப்போ கூட நான் எந்த ஜென்ஸ்கிட்டே அவ்வளோவா என்னன்னா நான் அவ்வளோதான் சொல்லிட்டு போயிடுவேன். எப்படி இவர்கிட்ட பேசினேன், எப்படி நான் மாட்டினேனே சத்தியமாக தெரியலைங்க மேம். ஒரு திருமணம் பண்ணும்போது குடும்பத்தை பற்றி தெரிஞ்சிருக்கணும், குடும்பத்தை மீட் பண்ணணும், 2 குடும்பமும் சேர்ந்து உட்காந்து பேசணும். லவ் மேரேஜாக இருந்தால் கூட அது ரொம்ப முக்கியம்.
நான் பண்ணது ரொம்ப தப்பு. மற்றவங்களுடைய வாழ்க்கையில் நான் நடுவில் போனதே மகா தப்பு. எனக்கு தெரியுது. ஆனால் தப்பு செஞ்சதுக்கு எனக்கு எந்த தண்டனை கொடுத்தாலும் நான் அதுக்கு ரெடியாக இருக்கிறேன். என்ன மாதிரி மற்ற பொண்ணுங்களை அது மாதிரி அவர் வந்து நான் பார்த்துக்கிறேன், இது மாதிரி ஆசை இது காட்டி இது மாதிரி மாற்றம் ஆசை காட்டி மோசம் பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன சின்ன குழந்தைங்களா? இல்லை தெரியுது இல்லை கல்யாணம் ஆயிருக்கு, அப்படி என்ன ஒரு ஆசை கண்ணா மறைக்கிறது? எனக்கே தெரியலைங்க. எத்தனையோ பேர் கேட்குறாங்க, எப்படி அப்படி போய் தப்பு பண்ணுறீங்க? எங்கள் அப்பா அம்மா சண்டையில் வந்து நான் ஆசிட் குடிச்சிட்டேங்க மேம். எனக்கு வந்து தொண்டை ஆப்ரேஷன் பண்ணியிருக்கு. எனக்கு ஆல்ரெடி எனக்கு சர்ஜரி பண்ணதால் எனக்கு குடல் கிடையாது. எனக்கு பசி தொண்டையில் தான் தெரியும். எனக்கு இந்த பிரச்சனை எல்லாமே அவர்கிட்டையும் சொன்னேன். என் குடும்பத்தையும் நான் தான் பார்த்துட்டு இருக்கேன். எங்கள் அம்மா, நான், என் பையன். நான் பீச்சில் கடை போட்டு அந்த வருமானத்தை வச்சு தான் நான் பார்க்குறேன். எங்கள் வீட்டுக்காருக்கு தெரியாது நான் கடை போடுறது. நம்ம எதுக்கு சொல்லணும்? குழந்தைக்கு 5000 ரூபாய் தர்றார். சரி ஏதோ அவர் கஷ்டப்படுறேன்னு சொல்கிறார். ஃபோன் பண்ணி போன மாதம் கால் பண்ணார். நான் வந்து ஃபோன்னா எடுக்க மாட்டேன். அவர் பிளாக் லிஸ்ட்டில் போட்டு வச்சுருக்கிறதா நான் அவர் நம்பர்னா எடுக்க மாட்டேன். அப்போ அவர் வந்து கால் பண்ணி இது மாதிரி என்கிட்ட காசு இல்லை, நான் வந்து கோயம்புத்தூரில் ரூம் எடுத்து தங்கியிருக்கேன், இங்கே இல்லை, நான் இங்கே அவங்க மட்டும்தான் இருக்காங்க, நான் மட்டும் ரூம் எடுத்து தங்கியிருக்கேன்னு என்கிட்ட சொன்னார். எப்போ உனக்கு தெரிய வந்தது வைஃபோட தான் இருக்காருன்னு? அது அப்போவே மேம் நான் கம்ப்ளைண்ட் பண்ணேன் இல்லைங்க மேம். குழந்தை 4 மாதம் வயசில் இருக்கும் போது. அது வரைக்கும் உங்கள் வீட்லேயே உங்க கூட தான் இருந்தாரா? ஆமாம். இல்லை வந்துட்டு போகிறா? வந்துட்டு போவாருங்க மேம். எல்லாம் தப்பு இல்லை. இப்போ எங்கள் அம்மா திட்டுவாங்க மேம், எதுக்கு வேணாம். நான் சொல்லுவேன், எங்கள் அம்மா ரொம்ப எதிர்த்து பேசுவேன். அப்போனா எனக்கு சத்தியமாக சொல்கிறேன், எனக்கு தெரியவே தெரியாது மேம். எனக்கு வந்து ரொம்ப கஷ்டப்படுறேன்னு சொல்லிட்டு பேபி ஹாஸ்பிட்டல்லேருந்து நான் பீச் ரோட்டில் வந்துட்டு இருக்கும் போது தசை மாற்றுத்திறன் சொல்லிட்டு மாற்றுத்திறனாளிகள் சங்க தலைவர் வந்து மீட்டிங் நடந்தது. அப்போ நான் அவர்கிட்ட சொன்னேன், அண்ணா நீங்கள் வந்து இது மாதிரி மாற்றுத்திறனாளி பசங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவீங்களான்னு சொல்லிட்டு கேட்டேன். ஆமாம்மா சொன்னார். உனக்கு என்னம்மா வேணும்? இது மாதிரி என் பையனுக்கு ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க, நீங்கள் இந்த ரிப்போர்ட். என்ன ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க? அவன் வந்து கால் ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர் பார்த்து அவன் வந்து நடக்க முடியாது, அவன் பரம்பரை வியாதி இருக்குது. என்னுடைய பெரிய தம்பியும் அதே மாதிரி இருந்ததா இறந்துட்டான். அதனால் இந்த குழந்தைக்கும் அதே ரிப்போர்ட்டு தான் இவனுக்கும் சேமாக வந்தது. அப்போ எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அங்கே ஒரு மேடம் இருந்தாங்க, அவங்கள போய் பார்த்தேன். மேம் இது மாதிரி நான் வந்து ரொம்ப கஷ்டப்படுறேன், எனக்கு ஹஸ்பண்ட் கிடையாது, விட்டுட்டு போயிட்டாரு, நான் வந்து என் குழந்தைய வச்சு பீச்சில் சுண்டல் கடை போட்டு தான் நான் சாப்பிட்றேன்னு சொன்னதுக்கு, நான் வந்து உனக்கு பணம் கட்டுறேன். எனக்கு பணம் கட்டினாங்க. பணம் கட்டி குழந்தைக்கு டெஸ்ட் எடுத்து ரிப்போர்ட் வந்தது 1.5 வருஷம் கழித்து தான் வந்தது ரிப்போர்ட். அந்த ரிப்போர்ட்டில் சொன்ன உடனே எனக்கு என்ன பண்ணுறது, கை கால்லாம் உதற ஆரம்பிச்சிச்சு. நானே உடம்பு முடியாமல் இருக்கேன். ஹீமோகுளோபின் 3 பாயிண்ட் தான் இருக்குது. எனக்கு ஒரு குழந்தைய கடவுள் கொடுத்துருக்காரு, அந்த குழந்தைக்கு இது மாதிரி இருக்குதுன்னு என்னால் சொல்லக்கூட முடியல யாருக்கிட்டையுமே. அவர்கிட்ட ஓப்பனாக ரிப்போர்ட்டை காட்டினோன்னே அவர் சொன்னார், நான் உன் பையனுக்கு படிப்புக்கு ஹெல்ப் பண்ணுறேன். அப்போ அவர் வந்து ஒரு லெட்டர் கொடுக்க சொன்னார். அவர்கிட்ட ஒரு லெட்டர் எழுதி கொடுத்தேன். லெட்டர் கொடுத்தது நம்ம ஸ்டாலின் ஐயா ஓப்பன் பண்ணார்ல தசை மாற்றுத்திறன் ஸ்கூல், அந்த ஸ்கூல் ஓப்பன் பண்ணி இப்போ தான் ஓப்பன் பண்ணாங்க போல். அவர் வந்து அந்த ஸ்கூலில் பர்த்டே வந்தால் கேக் வெட்டுவார் போல். அப்போ கேக் வெட்டுவார். இவர் லெட்டர் கொடுக்க சொன்னோன்னே அவர்கிட்ட கொடுத்தோன்னே அந்த ஸ்கூலில் உடனே இவர் சொன்ன உடனே என் பையனுக்கு அட்மிஷன் போட்டாங்க. கோமதி மேம் அவங்க. ஆனால் நிஜமாக எவ்வளோ ஸ்கூல் பார்த்துருக்காங்க மேம், அந்த மிஸ்ஸை மாதிரி நான் பார்த்ததே இல்லை. மாற்றுத்திறனாளி குழந்தைங்கன்னா தசை மாற்றுத்திறன் வேறு மாற்றுத்திறனாளி வேறன்னு சொன்னாங்க. அந்த குழந்தைங்கள அவ்வளோ கேர் எடுத்து பார்த்துக்குறாங்க. என்ன வயசு? 7 வயசு 4 மாதம் மேம். என்னை குழந்தை இப்போ கேட்குறாங்க மேம், அப்பாவுக்கு உனக்கு என்ன பிரச்சனை, ஏன் அப்பா உங்ககிட்ட பேச மாட்டே இருக்காரு, சொல்லுமா, என்னை ரொம்ப டார்ச்சர் பண்ணுறேன் மேம், என்னால் குழந்தைகிட்ட எப்படி மேம் சொல்லுவேன். எங்கள் வீட்டுக்காரர் முன்னாடி என்ன மேம் சொன்னார், நீ டேஷனாக போகிறல்ல, உன்னுடைய வாழ்க்கை போலீஸ் ஸ்டேஷன்லேயே தான் முடியும், நான் வாழுவேன்னு நினைக்காத, நான் உன் கூட வாழ முடியாது, அவளை விட்டுட்டு உன் கூட வாழ முடியாது, போலீஸ் ஸ்டேஷனில் தான் உன் வாழ்க்கை. குழந்தை இருக்கா? குழந்தை அவங்களுக்கு குழந்தை இருக்கா? ஒரு பொண்ணு இருக்குங்க மேம். நான் வந்து அப்போ கூட நான் என்ன சொன்னேன், நீ அந்த பொண்ணுக்காக நீ அங்கே இரு, நீ வந்து குழந்தைகிட்டையாவது ஃபோனில் பேசுன்னு சொன்னேன். இது வரையில் மேம் ஃபோனில் ஒரு வார்த்தை கூட அப்பா எப்படி இருக்கான்னு கூட பேசுனதில்லை. என் குழந்தைகிட்ட பண்ணி கொடுப்பேன், அம்மா பேச மாட்டேன் நீ பேசுப்பா சொன்னால், அப்பா லிசி, அவங்க பேர் வந்து லிசி, ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் பேர் லிசி அம்மா வந்து உன்னை பேச வேணான்னு சொன்னாங்களா எங்ககிட்ட, ஏன்பா என்கிட்ட பேச மாட்டேருக்க, என்கிட்ட பேசு. போன மாதம் 11ஆம் தேதி என் பையன் கேட்குறான் அவர்கிட்ட ஃபோனில், ஏன்பா பேசுப்பா, நான் என்ன தப்பு செஞ்சேன், நான் தப்பு செய்யலையே, என்கிட்ட பேசுப்பா. அப்போ இவர் என்ன சொன்னார், அப்பா
அப்பா நல்லா இருக்கப்பா, யாரும் சொல்லலை. அப்பா வந்து உன்னை பார்க்குறேன், உன்னை பார்க்காம எங்கே போயிட்ட அப்பான்னு சொன்னார். நீ கோயம்புத்தூருக்கு போய் ரூம் எடுத்து தங்கியிருக்கேன் பொய் சொன்னேன். ஒரு வீடு எல்லாருமே போய் அங்கே செட்டில் ஆகிட்டாங்க மேம். செட்டில் ஆனதுக்கப்புறம் என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லலை, என்கிட்ட பேசலை. எனக்கு வாழ்க்கை கொடுன்னா நான் பிச்சை கேட்கலைங்க மேம். என் குழந்தை அப்பா வேணும், என் அப்பா என்கிட்ட பேசணும், இது குழந்தை சொல்லி பேபி ஹாஸ்பிட்டல் அட்மிஷன் இது உள்ள போயிட்டான். ரொம்ப சீரியஸான ஆகிட்டான். அப்போ டாக்டர்னா ஃபோன் பண்ணி எங்கள் வீட்டுக்காரர்கிட்ட சொன்னாங்க, மணிவண்ணா குழந்தை இது மாதிரி சீரியஸாக இருக்கா பேசுப்பான்னு. அப்போ கூட நான் வந்து பார்க்குறேன்னு சொல்லிட்டு ஃபோனை பிளாக் லிஸ்ட்டில் போட்டார். என் தம்பி ஃபோன்லேருந்து பண்ணேன், என் தம்பியோட ஒய்ஃப் ஃபோன்லேருந்து பண்ணேன், எல்லாருக்கிட்டேயும் ஃபோன் வாங்கி பண்ணி பிளாக் லிஸ்ட்டில் என் குரலை கேட்டால் கட் பண்ணிட்டார். நானும் விட்டுட்டேன். சரி நம்ம ஏன் தொல்லை பண்ணோம். போலீஸ்காரவங்க கிட்ட போயிட்டு ஐநாவரத்தில் கம்ப்ளைண்ட் பண்ண எஃப்ஐஆர் காப்பி எடுத்துன்னு போய் காட்டினேன். இது மாதிரி என் குழந்தை சீரியஸாக இருக்கா, எங்கள் வீட்டுக்காரன் வந்து பார்க்க சொல்லுங்கள். அப்போ மேடம் சொன்னே ஃபோன் பண்ணுறாரு, மேம் குழந்தைக்கு என்ன ஆச்சு, அந்த குழந்தைன்னா அவருக்கு ரொம்ப பிடிக்கும். அவர் குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடியே என்ன சொன்னார்னா, நான் பிரசவத்துக்கு என்னை கூட்டிகிட்டு போகிறாங்க, அவர் தான் கூட்டிகிட்டு போனார் டெலிவரிக்கு. ஒரு அம்மா கண்ணகி நகர்லேருந்து கூட்டிகிட்டு வந்து 2000 ரூபாய் அவங்களுக்கு கொடுத்து டெலிவரி ஆகிற வரையில் கூட இருந்தாங்க அந்த அம்மா. அப்போ இவர் என்ன சொன்னார், ஆம்பளை குழந்தை பிறந்தா தான் உங்க கூட இருப்பேன், நான் வந்து என்ன பிரச்சனை வீட்டில் இருந்தாலும் ஆம்பளை குழந்தை பிறந்தா மட்டும்தான் உன்னை வந்து பார்ப்பேன், எல்லாமே செய்வேன், பொம்பளை குழந்தைன்னா நான் ஒதுக்கிடுவேன், நான் பார்க்க மாட்டேன்னு சொன்னார். நான் அதை கூட கேர் பண்ணிக்கலைங்க மேம், கேர் பண்ணிக்கவே இல்லை. நீ என்ன வேணாலும் சொல்லிக்கோ, அதை பற்றி எனக்கு கவலை கிடையாது, ஏதோ பொண்ணோ பையனோ எனக்கு கடவுள் குழந்தை கொடுத்துட்டார், அந்த குழந்தைய நான் காப்பாற்றணும். நீ வந்து எனக்கு ஒரு பையன் பார்க்குற, கல்யாணம் பண்ணிக்கோ, 2வது கல்யாணம்னு என்னை சொன்னார். எங்கள் அம்மா அது மாதிரி என்னை வளர்க்கல, எனக்கு 2வது கல்யாணமும் வேணாம். அவர் சொல்கிறாரு எங்கள் வீட்டுக்காரு, நான் உனக்கு மாப்பிள்ளை பார்த்து வச்சுக்க, 2வது கல்யாணம் பண்ணி ஒழிஞ்சு போ, நீ என்ன வேணாலும் சொல்லிக்கோ, அதை பற்றி எனக்கு கவலையே கிடையாது, நான் இன்னொரு லைஃப்பில் போகணுன்னு நீ நினைக்காத, அது நான் போகிறது போகாதது அது என்னுடைய விருப்பம். என் குழந்தைய போய் ஹாஸ்பிட்டலில் செக்கப்பு போகலாம், பேபி ஹாஸ்பிட்டலில். எப்பா தம்பி நீ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நடக்கணும், கீழே விழுந்து நடக்காதப்பா, அம்மாவுக்கு ரொம்ப கவலையாக இருக்குன்னு கொஞ்சம் கொஞ்சமாக என் பையனுக்கு பல்ல நோண்டி பீச்சில் நிற்க வச்சு, என் பையனுக்கு எண்ணெய்க்குள்ளேயே மணலில் நடக்க வச்சு ட்ரெயின் பண்ணேன். கொஞ்சம் கொஞ்சமாக சிம்டம்ஸ் வந்து கீழே விழ ஆரம்பிக்கிறான். இவன் எதுக்கு விழுறான், எல்கேஜி யூகேஜி போனா மேம், ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் போனா மேம், மிஸ்ஸுங்கன்னா தங்கமானவங்கள அதான் மிஸ்ஸுன்னு சொல்லிட்டு நல்லா பார்த்துப்பாங்க என் பையனை. கீழே விழுந்துட்டான், என்கிட்ட சொல்கிறாங்க, அம்மா குழந்தை கீழே விழுந்துட்டே இருக்கான், என்னன்னு தெரியலம்மா, நீ பேபி ஹாஸ்பிட்டலில் போய் செக்கப் போமா. அப்போ பேபி ஹாஸ்பிட்டல் நான் கூட்டிகிட்டு போனேன், அவனுக்கு பயிற்சி எல்லாம் டெஸ்ட்டு எடுத்தாங்க. நான் சொன்னேன் என்னால் தங்க முடியாது, எனக்கு வீட்டுக்காரன் இல்லை, எனக்கு வந்து கையில் காசும் இல்லை, நான் ஹாஸ்பிட்டல் அட்மிஷன் போட்டு பார்க்குறதுக்கு, டெய்லியும் வேணும்னா நான் வண்டி வச்சுருக்கேன், நான் டெய்லியும் கூட்டிகிட்டு வந்து குழந்தைய பார்த்துட்டு கூட்டிகிட்டு போகிறேன், நான் கீரைனா விற்கணும்னு மேம் கிட்ட சொன்னேன். சரிங்கம்மான்னு சொல்லிட்டு டெய்லியும் ஒரு டெஸ்ட்டு போய் எடுத்து ரிப்போர்ட் உடனே கொடுத்துருவாங்க எனக்கு. ரிப்போர்ட் கொடுத்த உடனே அப்புறம் பெங்களூரில் அந்த ரிப்போர்ட்டு போயிட்டு வந்ததுக்கப்புறம் தான் என் தம்பியோட வியாதி, என் தம்பி ரிப்போர்ட்டை என் பையன் ரிப்போர்ட்டை பார்த்த உடனே சத்தியமாக மேம் நான் செத்து போகிற மாதிரி ஆகிட்டாங்க. 2 ரிப்போர்ட்டும் ஒரே மாதிரி இருக்குதுங்க மேம். தம்பி 7 வயசுல அது மாதிரி ஆனால் எங்கள் சித்தி எங்கள் அம்மாவோட தங்கச்சி தான் வளர்த்தாங்க. எங்கள் அப்பா வந்து என் தம்பியை சாவடிக்க சொன்னார், அவனை சாவடி சொல்லிட்டு எங்கள் அப்பா சொன்னார். அதனால் எங்கள் சித்தி லாஸ்ட்டு சித்தி கல்யாணமே பண்ணிக்கல, சரோஜினி பேர், அவங்க தான் எங்கள் தம்பியை பார்த்துக்கினாங்க. என் தம்பியை பார்த்துக்கின்னு தற்சமயம் 18 வயசு வரல என் தம்பியை பார்த்துட்டு இருந்தாங்க. அவன் மோஷனு எல்லாமே எடுத்து போட்டு பார்த்துப்பாங்க. ஹோட்டலில் வேலை பார்த்துட்டு இருந்தேன், இது ரூம் சர்வீஸ், ரூம்னா பெட்டுனா உதறி போட்டு வேலை பார்த்துட்டு இருந்தேன். அப்போ என் தம்பிக்கு தினமும் பிரியாணி எல்லாமே அங்கேருந்து கேட்டு வாங்கிட்டு வருவேன், தம்பி கொடுங்க வாங்கிட்டு வந்து கொடுப்பேன். அப்போ எங்கள் அப்பா ஒரு நாள் ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டார் எங்கள் அம்மாவை, அவனை சாவடி உங்கள் வீட்டில் யாருக்கான், என் தம்பி எங்கள் பாட்டி வீட்டில் தானே இருக்கான், நீ எதுக்கு சொல்லுவேன்னு எங்கள் அப்பாவை போட்டு நான் திட்ட ஆரம்பிச்சிட்டேன். 10 ரூபாய்க்கு பிரயோஜனம் இல்லை, ஒரு குழந்தைய ஹாஸ்பிட்டல் கூட்டு போனால் நீ காசு கேட்குற குழந்தைக்கு ஆட்டோக்கு காசு கொடுங்க, ஆட்டோ டிரைவர் எங்கள் அப்பா காசு கரெக்டாக கேட்பாரு மேம் எங்கள் அம்மா கிட்ட. எங்கள் அம்மா அதெல்லாம் சொல்லுவாங்க, விடுமா அவன் கிடக்குறான், நீ ஏமா அவனை பற்றி பேசுகிற, நான் இருக்கிறல்ல, நான் வந்து உன்னை பார்த்துக்கிறேம்மா, தம்பி பார்த்துக்கலனா கூட பரவாயில்ல, நான் சாப்பிட்ற வரையில நான் உன்னை பார்த்துக்கிறேன், நான் அதான் வாழ்க்கையில் இது மாதிரி போயிட்டா தெரியாமல், அது போனதாகவே இருக்கட்டும். யாருன்னா கேட்டால் என் வீட்டாண்ட கேட்பாங்க, சுண்டல் கடையில் கேட்பாங்க, உங்கள் வீட்டுக்காரர் எங்க, அவர் ஹோம் கார்டில் ஃபஸ்ட்டு வேலை பார்த்தார், என் பையன்கிட்ட வந்து ஹோம் கார்டில் அப்பா வேலை செய்கிறாரு சொன்னேன். யாருன்னா போலீஸ் வந்தால் எங்கள் அப்பா ஹோம் கார்டு, எங்கள் அப்பா போலீஸ், என்னன்னா மிரட்ட முடியாது, என் பையன் தைரியமாக பேசுவான். நான் சொல்லுவேன், அப்பா ஹோம் கார்டு வேலையில் இல்லைப்பா, அப்பா வந்து ஃபீல்டு ஆஃபீஸராக இருக்குது. என் பையனும் சொல்லுவான்,
சரிம்மா அப்பா வந்து ஊருக்கு தானே போயிருக்காரு, இருக்கட்டும்மா. என் பையன்கிட்ட இன்னமும் என் ஹஸ்பண்ட் வந்து வெளியூரில் இருக்காருன்னு தான் என் பையன்கிட்ட சொல்லியிருக்கேன். இப்போ என் பையனோட அப்பான்னு ரொம்ப தொல்லை கொடுக்க ஆரம்பிச்சிட்டோன்னா என் ஃப்ரெண்டு வந்து வீட்டுக்கார மாதிரியே இருப்பான். அவனை விட்டு பேச வைப்பேன். அவன் நிறைய ட்ரிப்பு என் குழந்தை சந்தோஷமாக இருக்கிறதுக்காக பேசுவான். அப்போ என் பையன் சொல்லுவான், அப்பா சீக்கிரமா அப்பா. அவனும் எப்படி அப்பா பேசுவாரோ அதே மாதிரி பேசி என் பையனை ரொம்ப இது பண்ணுவான் மேம். அப்போ கஷ்டத்துக்கு என் பையன் வந்து கவலையில் போகக்கூடாது. குழந்தை அது மாற்றுத்திறனாளின்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. இப்போ அந்த குழந்தை எப்பவும் மனசு குளிர்ச்சியாகவே இருக்கணும். அவன் மனசு நொந்து போகக்கூடாது. நான் எந்த கஷ்டமாக இருந்தாலும் நான் ஏற்றுப்பேன் மேம். பிச்சை எடுத்து கூட என் குழந்தைய பார்ப்பேங்க மேம். நான் அது மாதிரி நிலைமையில் இருக்கேங்க மேம். நான் என் குழந்தைய தான் மேம் நான் நினைக்கிறேன். அம்மா இருக்காங்களா கூட? அம்மா இருக்காங்க. அம்மா வீட்டில் தான் நான் இருக்கேங்க மேம். அம்மா சப்போர்ட் இல்லைன்னா இப்போ என் தம்பி கூட ஏதாவது பிரச்சனை, ரேஷன் கார்டு கேட்டு பிரச்சனை பண்ணான். இப்போ சப்போஸ் என் தம்பியே வந்து நீ உன் பொண்ணை மட்டும் சேர்த்துக்கிற, எங்களை ஏன் சேர்க்கலை? எங்கள் பெரியம்மா வீட்டில் தான் என் தம்பி தங்கி இருக்கான். என் பெரியம்மா வந்து தனியாக இருக்கிறதால கல்யாணம் ஆகலை, அதனால என் தம்பி கொடுத்துட்டாங்க, நீ இருப்பா வீடு. அவன் சுகரு, அவனால் காசு கொடுத்து வாடகைனா இருக்க முடியாது, ரொம்ப உடம்பு சரியில்லாத பையன், அதனால அவனுக்கு வீடு கொடுத்துட்டாங்க. இப்போ சப்போஸ் அந்த பொண்ணு கூட என்னை கேட்கல, என் தம்பி பொண்டாட்டி, நீங்கள் உங்கள் மாமியார் வீட்டுக்கு போலியான்னு. அது கேட்குற மாதிரி நான் வச்சுக்கல. நான் சம்பாதிக்கிறேன், எங்கள் வீட்டு மளிகை சாமான்லேருந்து எல்லாமே வாங்கி போட்டுருவேன். என் பையன் மீன் யாரா எது கேட்டாலும் மீன் மார்க்கெட்டில் ஃப்ரெஷ்ஷாக வாங்கி வந்து கொடுத்துடுவேன். எல்லாம் கடை சாமான், சுண்டல் கடை போடுறேன், எல்லா கடை சாமான் வாங்கி போட்டுருவேன். ஒரு 2 ஹவர் ரெஸ்ட் எடுப்பேன். எங்கள் அம்மா வந்து வீட்டு வேலை செய்கிறாங்க மேம். வீட்டு வேலை செஞ்சுட்டு வந்து எனக்கு பட்டாணி அவிச்சு கொடுக்குறது, எல்லா வேலையும் எங்கள் அம்மா, துணி துவைக்கிறது எல்லாம் எங்கள் அம்மா. என்னால் துவைக்க முடியாதுங்க மேம். என்ன யாருன்னா தள்ளி விட்டால் பொத்துன்னு விழுந்துற நிலமையில இருக்கேங்க மேம். எனக்கு வந்து பார்க்குறதுக்கு தான் நான் வந்து ஆம்பளை மாதிரி பேசுவேன், நல்லா தெம்பாக நடப்பேன். உள்ளுக்குள்ளே 1000 கவலை இருக்குது. எனக்கு சொல்லி ஆள்றதுக்கு யாருமே இல்லைங்க மேம். கோயம்புத்தூருக்கு ஊரோட செட்டில் ஆகிட்டார். இப்போ என்னை 2வது கல்யாணம் பண்ணேன். என் வாழ்க்கைக்கு எந்த பதிலும் சொல்லலை நீ. என் குழந்தைக்கு மாற்றுத்திறனாளி குழந்தைய தான், அந்த குழந்தைய வானம் தூக்கி போட்டுருவியா? அதுவும் குழந்தை தானே. இதோ உன் பொண்ணுக்கு திடீர்னு அது மாதிரி ஆனால் உன் பொண்ணை தூக்கி போட்டுருவியா? இதுவும் உன் பையன் தானே. அந்த குழந்தைக்கு 5000 ரூபாய் தரேன். அந்த 5000 ரூபாய் குழந்தைக்கு 2 நாள் செலவு மேம். ஹாஸ்பிட்டல் போனேன்னா அவனுக்கு 10,000 ரூபாய் 20,000 ரூபாய் செலவு பண்ணுறேன் மேம். அவனுக்கு என் பையனுக்கு எந்த ப்ராப்ளம் இருந்தாலும் அவர்கிட்ட போவேன். அவர் எங்கள் கடைக்குனா வர்றதால என்கிட்ட காசு இல்லைன்னா ஃப்ரீயாகவே ட்ரீட்மெண்ட் பண்ணுவார், டேப்லெட்லாம் கொடுப்பார். அப்பா அவர் குழந்தை நடக்கிறத பார்த்துட்டு, இப்படி நடக்கிற குழந்தை ஏன் இப்படி கோணையாக நடக்கிறான், அது மாதிரி நடக்கக்கூடாது, ஸ்பெஷல் சைல்டா குழந்தைன்னு கேட்டார். என் ரிப்போர்ட் எல்லாமே அவர்கிட்ட கொடுத்தார். அப்போ என் பையனுக்கு பெல்ட்டு மாதிரி கொடுத்துருக்காங்க. குழந்தை நிற்க பேலன்ஸ் இல்லை, கீழே விழுந்துடும். அந்த பெல்ட்டு வெளி ஆட்கள் வந்தால் 20,000 ரூபாய் ஆகும்மா. உன் கஷ்டம் எனக்கு தெரியும், அதனால் நான் வந்து அந்த பெல்ட்டு செய்கிறாரு பாருங்க, அவர் எனக்கு காசே வேணாமா சொன்னார். நான் சொன்னேன், ஆனால் ஃப்ரீயாக அந்த பெல்ட்டு போடக்கூடாது, ஒரு 500ஆவது வச்சுக்கோங்கண்ணா ப்ளீஸ்ண்ணா, எனக்காக வாங்கிக்கோங்கண்ணா. அவரை கையெடுத்து கும்பிட்டு அவர் பாக்கெட்டில் வச்சுட்டு வந்தேன். அவர் சொன்னார், எந்த ஹெல்ப்பாக இருந்தாலும் குழந்தைக்கு கேளு, குழந்தை நடக்கணும். இது மாதிரி என் குழந்தை இப்படி இருப்பான் மேம், நெஞ்சு வந்து முன்னாடி இருக்கும் மேம், பின்னாடி குழி இருக்கும் மேம். நீ 5000 ரூபாய் கொடுக்குறத அப்பான்னு முறையில் கொடுக்குற, அந்த 5000 ரூபாய் எத்தனை நாளைக்கு? 5000 ரூபாய் கொடுத்தா போதுமா? குழந்தைகிட்ட அன்பா பாசமாக பேசவானாவா? நான் மட்டும் பேசினா போதுமா? அம்மா அப்பா எல்லாமே நானே இருந்தால் போதுமா? நல்லா பேசுவானா? சூப்பராக பேசுவான் மேம். கோமதி மேம் சொல்லி கொடுத்து அவனுடைய பேர் எழுதுறான். அவன் பேர் இது மாதிரி ஸ்பெஷல் சைல்டு குழந்தைங்கள உட்கார வச்சு ஒரு குழந்தைக்கும் அவ்வளோ அழகாக சொல்லி தராங்க மேம். ஆனால் குழந்தைங்களுக்கு முடியலன்னா அவங்க பாத்ரூம் கூட அவங்களே ரெஸ்ட் ரூம் கூட்டிகிட்டு போவாங்க, நல்லா பார்த்துப்பாங்க மேம். எங்களுக்குன்னா அவங்க ஒரு அம்மா மாதிரி மேம். அம்மா இல்லை, அம்மா தான் மேம். அவங்க கூட அவங்கக்கிட்ட சொன்னேன். கோமதியா? கோமதி. அவங்கக்கிட்ட சொன்னேன், மிஸ் கோமதி, எங்கள் வீட்டுக்காரோடைய நன்றி. எங்கள் வீட்டுக்காரோடைய பிரச்சனைனா சொன்னேன். இது மாதிரி இல்லை, அவங்க சொன்னாங்க, நீ உனக்கு தீர்வு வேணும்னா நீ கூட ஒரு வாட்டி போய் பாருமா, ஹெல்ப் பண்ணுவாங்க. இப்போ நாங்கள் என்ன ஹெல்ப் பண்ணோன்னு நினைக்கிறீங்க? எங்கள் வீட்டுக்காரர் வந்து கோயம்புத்தூருக்கு போயிட்டாரு மேம். என்னுடைய வாழ்க்கைக்கு எதுவுமே சொல்லலை மேம். கொஸ்டின் மார்க்காக நிற்கிது. வீட்டான 4 பேர் கேட்குறாங்க, நீ இப்படியே தான் இருப்பியா, குழந்தைக்கு அப்பாவே இல்லையான்னு கேட்குறாங்க. எனக்கு ரொம்ப அவமானமாக இருக்குது, மனசு அவ்வளோ உடஞ்சி போயிட்டேன் மேம். இப்போ எங்கள் அம்மா சொல்கிறாங்க, அழுவாதம்மா நான் பார்த்துக்கிறேன். நீ பார்த்துப்பதாம்மா, நான் இல்லைன்னு சொல்லலை. குழந்தை கேட்குறானே அப்பா எங்கன்னு. இப்போ என்ன வேணும் உனக்கு? குழந்தை வந்து அப்பாவை பார்க்கணுன்னு சொல்கிறான். வாரத்தில் ஒரு நாளாவது குழந்தைகிட்ட பேசணும்னு குழந்தை நினைக்கிறான். என் லைஃபு போயிடுச்சு மேம். இதுக்கப்புறம் வாழ்க்கை கொடுன்னா அவன் ஒரு பொறம்போக்கு மேம். அவன்கிட்ட வாழ்க்கை கொடு நான் கேட்க மாட்டேன் மேம். அவன் பேர் மணிவண்ணன் மேம். பேப்பர்லேயும்
அவனை டிவிலையோ காட்டிங்கன்னா கண்டிப்பாக இங்கே ஓடி வந்து அந்த குழந்தைய பார்ப்பாங்க மேம். அது வரையில் பார்க்க மாட்டான் மேம். கேட்டால் எல்லாருக்கிட்டேயும் நல்லவன் மாதிரி நல்லா நடக்கிறது, பந்தாவா போகிறது. மேம் உங்களையே மாய்க்கிடுவாங்க மேம். பேச்சில் பேசவே முடியாதுங்க மேம். அவ்வளோ தாழ்மையாக யாருக்கிட்ட எப்படி பேசணுமோ அப்படியேனா பேசுவார் மேம். என்கிட்ட காசு கொடுக்கலன்னா, ஏம்மா தங்கம் என்கிட்ட காசு இல்லை, அப்படி இப்படி நடிப்பாங்க மேம். அவன் அவ்வளவோ நடிப்பு மேம். அவனை டிவியில் வர வச்சு 4 பேர் அவர் செய்கிற ஆஃபீஸில் எல்லாரும் பார்த்து காரி துப்பணும்னு நினச்சேன் மேம். என் வாழ்க்கை போனது கூட நான் ஃபீல் பண்ணல. இது மாதிரி நீ கோயம்புத்தூர் போயிட்ட, அங்கே எந்த பொண்ணை வந்து நீ இது மாதிரி போய் சொல்லி இன்னொரு பொண்ணு எந்த பொண்ணு தோறியோ யார்? கோயம்புத்தூர் எங்கே இருக்கா? கோயம்புத்தூரில் எங்கே இருக்கிறானே தெரிலங்க மேம். மாதம் 1000 ரூபாய் வாங்குறேன். அது வந்து என்னுடைய மருந்து செலவுக்கு. எனக்கு டேப்லெட்டு வாங்கி அதுக்கு சரியாக போயிடுது. என் குழந்தைக்கு வந்து நான் பேபி ஹாஸ்பிட்டலில் கன்ஃபார்ம் பண்ணி கேகே நகருக்கு அனுப்புனாங்க. கேகே நகரில் வந்து மாற்றுத்திறனாளி சர்டிஃபிகேட் கொடுத்து 2000 ரூபாய் மாதம் வாங்குறேன். அது அவனுடைய சாப்பாடு செலவு, அவனுக்கு ஹெல்த்தியான பொருள் தான் கொடுக்குறேன். என் பையன் எது கேட்டாலும் நான் உடனே ஹெல்த்தியான பொருள்னா என்ன கொடுக்குறேன்? பாதாம், பிஸ்தா, பேரிச்சப்பழம். என் பையன் டெய்லி 2 முட்டை, நாட்டுக்கோழி முட்டை 2 முட்டை, 1 டம்ளர் பால், 1 செவ்வாழைப்பழம். அதான் அவனுடைய டிஃபன். ஏன்னா என் உடம்பு எப்படி போனால் பரவாயில்ல, என் புள்ள நல்லா இருக்கணும். அவன் என்ன கேட்குறானோ உடனே வாங்கி கொடுத்துருவாங்க மேம். குழந்தை வந்திருக்கானா? வந்து வர சொல்லுங்க. வணக்கம்மா. மேம் கிட்ட வணக்கம் சொல்லு. வணக்கம். வணக்கம் சொல். வணக்கம் மேம் கிட்ட சொல்லு. தோபர் வணக்கம் மேம். வணக்கம் மேம் சொல்லு. அப்பா வைக்கப்படுறா. விடுங்க விடுங்க விடுங்க. அவன் எப்பவுமே இப்படிதான் மேம் இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். கடைக்கு யாருன்னா கஸ்டமர் வந்து சுண்டல் சாப்பிட்டா முதல் காசு ஜிபே பண்ணுங்க, அப்புறம் சுண்டல். அதெல்லாம் பண்ணுவாரா? பேசுவாரா? நல்லா கூப்பிடுவான். நாங்க ஃப்ரீயா தரோம், வாங்க 1 வாங்கினா சுண்டல் வந்து சாப்பிடுங்க, எங்க சுண்டலை சாப்பிட்டு பாருங்க. நானும் கூட்டு வேலை சேர்ந்து எவ்வளவு நாளைக்கு இந்த பொண்ணை நான் பாத்துக்க முடியும்? அதெல்லாம் ஒரு உனக்கு பையன் தான், உனக்கு தான். அவன் சொல்ல என்ன பார்க்க மாட்டேன், பொண்ணையே பாக்குறியம்மா கேக்குறான். எனக்கே எவ்வளோ கஷ்டம் இருக்குது, அதெல்லாம் சொல்ல மாட்டேன். என் குழந்தை ஒரு தப்பு பண்ணிட்டியம்மா. இவனை தூக்கவே முடியல. கொஞ்சம் கொஞ்சமா வெயிட் போடுறானே, ரொம்ப கஷ்டமா இருக்கு மேம். திடீர்னு அப்பாவை கேட்குறாங்க மேம். அவன் நல்லா இருக்கான், திடீர்னு அப்பாவை கேட்டோன்னே எனக்கு தடுமாறுங்க மேம். அவர் பேர் என்னது? மணிவண்ணன் மேம். இப்போ என் மனசு வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தான் நான் வந்து சொல்கிறேங்க மேம். அவர் அசிங்கப்படுத்தணும் ஒரு நாள் நான் நினைக்கல. என் குழந்தைக்காக நான் அசிங்கப்பட்டாலும் பரவாயில்ல மேம், அதனால தான் மேம் வந்தேன். சட்டப்படி திருமணம் ஆகி லீகல் ஒய்ஃபோடு இருக்கும்போதே இந்த மாதிரி ஸ்பெஷல் சைல்டு பிறந்தாச்சுன்னா ஒரு சில பேர் ஒய்ஃபையும் குழந்தையும் விட்டுட்டு போயிடுறாங்க. உன்னோட கேஸில் சட்ட ரீதியாக நீங்கள் கணவன் மனைவியே ஆக முடியாது. ஏன்னா ஆல்ரெடி திருமணமானவரை நீ கல்யாணம் பண்ணவே முடியாது மேம். நான் நீங்கள் சொல்கிறது கரெக்டுங்க மேம். நான் பண்ணது தப்பு. இப்போ அவர் பண்ணது தப்பு இல்லையாங்க மேம்? ஆமாம். இப்போ என்ன பண்ண போகிற? இதுக்கு என்ன பண்ண உனக்கு கரெக்டாக இருக்கும்? ஹலோ மேடம். வணக்கம் மேடம். அட்வொகேட் சரவணன் கோயம்புத்தூர்ல இருந்து மேடம். வணக்கம் சார். வணக்கம் மேடம். சொல்லுங்க சார். இங்கே ஒரு பொண்ணு வந்திருக்கா. ஓகே. 8 வருஷம் முன்னாடி கல்யாணம் பண்ணியிருக்கா. சரி. அவர் வேலை பண்ணிட்டு இருக்கிற இடத்துல சூப்பர்வைசராக இருக்கிறது பையனை. ஓகே. இவளை விட 10 வயசு பெரியவர். ஆல்ரெடி கல்யாணம் ஆகி அவருக்கு ஒரு குழந்தை இருந்திருக்கு. தெரியாம மேரேஜ் பண்ணிருக்காங்க? தெரிஞ்சே பண்ணியிருக்காங்க. ஓகே. ஆஸ் யூஷுவல் என் பொண்டாட்டி சரியில்லை, என் பொண்டாட்டி தம்பியோட ஓடி போயிட்டா, இப்படி ஏதோ கதை விட்டுருக்காரு. மொத்தத்தில் அட்ராக்ஷன் ஆயிடுச்சு, 2 பேருக்கும் இன்ஃபேக்சுவேஷன் ஆயிடுச்சு. கல்யாணம்னா என்ன, கூட வாழ்ந்துட்டாங்க, ஒரு குழந்தையும் பெத்துட்டா. ஓகே. ஒரு குழந்தை பெற்றிருக்கா, இன்னொரு குழந்தைய அபார்ட் பண்ணியிருக்காங்க. அவங்க அப்பா அம்மா யாரும் பார்க்கல, அக்கா தங்கச்சியை பார்க்கல, ஒன்றுமே குடும்பம் மீட் பண்ணிக்கல, ஒன்றும் இல்லை. கல்யாணம் பண்ணி வீட்டுக்கு வந்துட்டாங்க. இந்த பொண்ணுக்கு அப்பா இல்லை, அம்மா மட்டும்தான். 2 தம்பி. அதில் ஒரு பெரிய தம்பி வந்து மாற்றுத்திறனாளி, அவர் இறந்துட்டாரு. அதுக்கப்புறம் இன்னொரு தம்பி, அவரும் சுகர் பேஷண்ட்டு. இப்போ என்னன்னா, இந்த பொண்ணு வீட்டுக்கு வந்ததும் அவங்க அம்மாவில் ஒன்றும் பண்ண முடியல, நம்ம பொண்ணு தப்பு பண்ணிடுச்சு பரவாயில்லன்னு வச்சுருக்காங்க. அந்த குழந்தை பிறந்திருக்கு. அந்த குழந்தை கொஞ்ச நாளைக்கு அப்புறம் அவங்களுக்கு தெரிய வருது, இவங்க தம்பிக்கு என்ன டிசீஸ் இருந்ததோ அதே கண்டிஷன். கொஞ்ச நாளைக்கு அப்புறம் தான் கண்டுபிடிக்கிறாங்க. குழந்தை நின்றுட்டு இருக்கும்போது திடீர்னு விழுறாரு. அது வரைக்கும் பார்த்துட்டு இருந்த அந்த அவர் வந்து அடிக்கடி வந்து பார்ப்பாராம், டெலிவரி பார்த்தாராம், எல்லாம் பண்ணாராம். அவருக்கு அங்கே ஒரு பொண்ணு, இப்போ இது ஒரு பையனோன்னு பார்த்துருக்காரு. பட் இந்த குழந்தைக்கு உடம்பு சரியில்லை சொன்னோன்னு விட்டுட்டு போனவர் தான், திரும்பி பார்க்கல. இப்போ அந்த பொண்ணு, எனக்கு என்ன மேடம் நியாயம், நான் என்ன இப்படி விட்டுட்டு போயிட்டாரு, நான் என்ன பண்ணுறது? பீச்சில் சுண்டல் விற்று
சம்பாதிக்கிறா. ரொம்ப ஒல்லியா இருக்கா. அந்த குழந்தை கொஞ்சம் நல்லா வெயிட்டா இருக்கான், அவனை தூக்க முடியல. அப்பா இல்ல, தம்பிக்கு உடம்பு சரியில்லை. ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுறா. மென்டலி ரொம்ப டிஸ்டர்ப்டா இருக்கா. என்னன்னா ரொம்ப பேசிட்டே இருக்கா. என்னன்னா அவ வருத்தத்தை எல்லாம் கொட்டுறா. பட் எப்படி எல்லாமோ ஸ்ட்ரகிள் பண்ணி குழந்தைய பாத்துக்கிறா, அவளையும் பாத்துக்கிறா, சம்பாதிக்கிறா. ஸோ இப்போ என்ன வகையில நம்ம அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியும்? அவர் கோயம்புத்தூருக்கு கோயம்புத்தூர்ல வசிக்கிறாங்களா? கோயம்புத்தூர்ல தான் அந்த அந்த பையன் குடும்பத்தோட கோயம்புத்தூருக்கு போயிருக்காரு போல இருக்கு. இவங்கள்ட்ட சொல்லாம. அவரோட பொண்ணு கல்யாண வயசுல இருக்காளாம், டீச்சர்ஸ் ட்ரைனிங் பண்றாளாம். ஸோ இப்போ இந்த பொண்ணுக்கு பையன் வந்து இந்த பொண்ணோட பையன் வந்து அப்பாவை பார்க்கணும்னு அடம் பிடிக்கிறான். இப்ப நான் இந்த பிரச்சனையை 2 விதமா கையாளலாம் மேடம். ஒண்ணு வந்து இந்த பொண்ணு வந்து அந்த பொண்ணை கூட சம்மதத்தோட தான் இந்த திருமணம்ங்கிறது ஆல்ரெடி தெரிஞ்சு நடந்திருக்கு. அதுல ஒண்ணும் சொல்ல முடியாது. இந்த பொண்ணை வந்து இருந்தாலும் ஒரு வாக்குறுதி கொடுத்துருப்பாரு, நம்பிக்கை மோசடிங்கிற ஒரு இதுல, நான் உன்னை நல்லா பாத்துக்கிறேன், நல்லா இருந்துக்கிடலாம் அப்படிங்கிற மாதிரி. அதனால இந்த பொண்ணை வச்சே ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் அந்த கணவர் மேல. என்னை வந்து ஆசை வார்த்தை கூட்டு ஒரு நம்பிக்கை மோசடி பண்ணி தான் இந்த திருமணமே இவர் பண்ணிருப்பாரு. அதுலதான் ஒரு குழந்தையும் உருவாயிருக்கும். அதனால இது ஒரு குற்றவியல் நடவடிக்கையா ஒரு காவல்துறையில புகார் கொடுத்து என்னை நம்பிக்கை மோசடி பண்ணி ஆசை வார்த்தை கூட்டி நம்பிக்கை மோசடி பண்ணி இப்படி ஒரு குழந்தையும் பெற்றுட்டு நிராகர பண்ணி என்னை விட்டுட்டு போயிட்டாரு அப்படின்னு ஒரு சைட்ல குற்றவியல் நடவடிக்கை நம்ம எடுக்கலாம். அது இந்த பொண்ணு வசித்த இடத்துலயும் பண்ணலாம், இல்லது இவரு இந்த ஹஸ்பண்ட் எங்க இருக்கிறா அந்த இடத்துலயும் கூட இந்த குற்றவியல் நடவடிக்கை நம்ம கொண்டு போகலாம் காவல்துறை மூலமா. சார், எனக்கு என்ன டவுட்னா, இப்படி நடக்கும்போது இந்த பொண்ணு மேஜர் தானே, அப்படி இருக்கும்போது இவங்க சட்டப்படி இந்த மாதிரி ஒரு திருமணம் பண்ணி இன்னொரு திருமணம் பண்ணும்போது அது திருமணம் செல்லாது. பட் சட்டப்படி அவங்களுக்கு நேர எஃப்ஐஆர் போடுவாங்களா? இன்னொரு வழியும் சொல்றேன். அந்த இதனாலதான் அந்த திருமணம் 2 பேருக்கும் மேஜர் ஆயிட்டாங்க. அதனால வந்து இன்டர்கோர்ஸ் இருந்தாங்க, அதில் பிறந்தது. அதனாலதான் அதுல ஒரு குற்றம் சொல்ல முடியாது. இருந்தாலும் ஒரு ஆசை வார்த்தை கூட்டிருப்பாங்க, நான் உனக்கு கடைசி பாத்துக்கிறேன், நான் குழந்தைய பாத்துக்கிறேன், ஒரு நம்பிக்கை ஏற்படுத்துறதுனாலதான் அந்த அடுத்த கட்டங்கள் நடந்திருக்கும். அதனால அந்த புகாரை நம்ம கொடுக்கலாம், ஒரு குற்றவியல் நடவடிக்கை கொண்டு போறது. இன்னொன்னு உரிமையல் நடவடிக்கை என்னன்னா, இந்த திருமணம் ஒண்ணு செல்லாது, அதை விட்டுறலாம். 2வது இருந்தாலும் ஒரு மெயின்டெனன்ஸ் கேட்கலாம். இந்த அம்மாவும் ஒரு மெயின்டெனன்ஸ் கேட்கலாம். எனக்கு வந்து ஜீவனாம்சம் வேணும், நான் வந்து இருக்கிறதுக்கு இருப்பிடம், உணவு, உடை, கல்வி, மருத்துவம் எல்லாத்துக்கும் எனக்கு தேவைங்கிறதுக்காக குடும்ப வன்முறை சட்டம்னு ஒண்ணு இருக்குது. அதன் அடிப்படையில ஒரு புகார அந்த ஏரியாவில் உள்ள ஒரு நடுவர் நீதிமன்றத்துல ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் ஒரு புகாரை கொடுத்து அதன் அடிப்படையில அதை புகாராக கொண்டு வந்து அதுல மெயின்டெனன்ஸ் வாங்கலாம், அவங்க இருக்கிற இடத்துல இருப்பிட வசதி வாங்கலாம், கல்வி வசதி வாங்கலாம், எல்லாம் பண்ணலாம். அது வசதி. 2வது வந்து இவருக்கு அந்த ஹஸ்பண்ட் இருக்காருல, அவருக்கு ஏதாவது ஒரு சொத்துகள் இருந்ததுன்னா, பூர்வீகமா அந்த சொத்துனா, இந்த குழந்தை இருக்காங்க, இந்த குழந்தைக்கு ஒரு ரைட்ஸ் வரும், லீகல் ரைட்ஸ் வரும். உரிமையில அடிப்படையில அவங்களுக்கு ஒரு சொத்துக்கு உரிமை உண்டு. அதன் அடிப்படையில அவங்க ஒரு வழக்கு தொடர்ந்து அந்த சொத்தை விற்காம இவங்களுக்கு எனக்கு உரிமை கோரணும்னு சொல்லி அந்த சொத்தை பெற்றுக்கொள்றதுக்கும் ஒரு இந்த பையன் மூலமா வாய்ப்பு இருக்கிறது. கேட்கலாமா சார்? கண்டிப்பா கேட்கலாம். கல்விக்கு கேட்கலாம், மருத்துவ செலவுக்கு கேட்கலாம், எல்லாமே கேட்கலாம். ஹஸ்பண்டுங்கிற முறையில, அப்பாங்கிற முறையில கேட்கலாம். அப்பாவுக்கு கார்டியன், இந்த பையனுக்கு கார்டியன் அம்மா. அதன் அடிப்படையில் இந்த புகார் அழகா பண்ணி நம்ம வந்து ஒரு நிவாரணம் பெற்று கொடுக்கலாம் மேடம். சார், உங்க நம்பர் ஷேர் பண்ணலாமா சார்? கண்டிப்பா கொடுங்க. நம்ம வந்து கோயம்புத்தூர்ல தான் இருக்கிறதுனால நம்ம வந்து சட்டப்பூர்வமா அனைத்து வகைகளும் பண்ணி கொடுக்கலாம் மேடம், இலவசமாவே பண்ணி கொடுக்கலாம். இப்போ அந்த பையன் அப்பாவை பார்க்கணும்னு சொல்றா, நம்ம கோயம்புத்தூருக்கு இவங்களை கூட்டிட்டு வந்தா அது சட்டவிரோத? கண்டிப்பாக கூட்டு வர சொல்லுங்க. நான் அதுக்குரிய எல்லா காவல்துறை மூலமாகவும் உரிய சட்ட நடவடிக்கைகள் எடுத்து இந்த குழந்தை வந்து அப்பாவை பாக்குறதுக்கு என்ன வழிமுறைகள் இருக்கோ அதை ஏற்படுத்தி கூட நீதிமன்றத்து மூலமும் அப்பாவை பாக்குறதுக்கு உரிமை இது பண்ணி கொடுக்கலாம் மேடம். சரி சார், சரி சார். கண்டிப்பா வர சொல்லுங்க. அனைத்து விதமான ஹெல்ப் நம்ம பண்ணி கொடுத்து சட்ட உதவிகள் பண்ணி கொடுக்கலாம். கண்டிப்பா. தேங்க்யூ சார். இந்த பிரச்சனைக்கு எல்லாம் வெளியே எந்த தவறும் செய்யாத ஒருத்தர் அவங்க முதல் மனைவி தான், அவங்க பொண்ணு இல்லையா? அவங்களோட பக்கத்துலேருந்து பார்க்கும்போது நீங்க குற்றவாளி, அவங்க கணவரும் குற்றவாளி. அந்த பொண்ணு என்ன தப்பு பண்ணா? ஒண்ணுமே கிடையாது. நீங்க அவங்கள்ட்ட பேசியிருக்கீங்களா? பேசியிருக்கேங்க. என்ன சொன்னாங்க? அவங்கன்னா என்னை பார்த்தாலே பேச மாட்டாங்க மேம். போலீஸ் ஸ்டேஷனில் பார்த்தேன், அவ்வளோதாங்க மேம். ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ண எங்கள் வீட்டுக்காரர் மேலே. அப்போ அவங்க வந்து கல்யாணம் இது எல்லாமே எடுத்துன்னு வந்தாங்க. அப்போ நான் கேட்டேன், நீ தானடா பொண்டாட்டி வந்து மச்சனும் கூட என் தம்பி கூட ஓடி போயிடுச்சின்னு சொல்லி கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லினா சட்டையை பிடிச்சின்னா அடித்தேன். குழந்தைக்கு டிஎன்ஏ டெஸ்ட் எல்லாமே எடுத்தாங்க மேம். ஆனால் கரெக்டாக என்ன சொன்னாங்க போலீஸ் ஸ்டேஷனில்? அவங்க சொன்னாங்க, நீ வந்து வாரத்தில் ஒரு நாளாவது அந்த குழந்தைய போய் பார்க்கணும்,
வாங்குற காசில் பாதி காசு அங்கதான் 3000 ரூபாய் கொடுக்கணும் sir. 3000 ரூபாய் வந்து அப்போ சின்ன குழந்தை மேம். அப்போ கூட மேம் கேட்டாங்க 3000 ரூபாய் போதுமா, எக்ஸ்ட்ரா வேணும்னா சொல்லி வாங்கி தரேன், அவன் நல்லா சம்பாதிக்கிறான். நான் சொன்னேன் இப்போதைக்கு நான் எங்கள் அம்மா வீட்டில் இருக்கிறதால சின்ன குழந்தை இப்போதைக்கு போதும், அப்புறம் வளர்ந்துட்டானா தேவைப்பட்டா நான் கேட்குறேன்னு சொன்னேன். அப்போ குழந்தை வளர்ந்து ஸ்கூலுக்கு எல்கேஜி போகும்போது 9000 ரூபாய் கட்டினேன், நான் வட்டிக்கு வாங்கி கட்டினேன். அப்போ நான் சொன்னேன் இது மாதிரி ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும், காசு கொடுனா எந்த பணம் கொடுத்து வச்சிருக்க, என்கிட்ட கேட்குற, அவன் படித்தானா படிக்கலன்னா எனக்கு என்ன ஒரு மாதிரியா சொன்னார். நான் சொன்னேன் உன் பொண்ணு படிக்கலைன்னா விட்டுருவியா நீ, இதுவும் உன் குழந்தை தானே, அப்புறமா காசுலாம் என்னால் தர முடியாது, வேணா 3000 ரூபாய் பிச்சை காசு தூக்கி போடுறேன் எடுத்துன்னு போன்னு சொன்னார். நான் அதுவும் வாயை திறக்கல, போடுறேன்னு சொல்லிட்டு காசு கொடுக்கல. அப்புறம் எங்கள் அம்மா நான் வட்டிக்கு வாங்கினேன் 15000 ரூபாய் வட்டிக்கு வாங்கினேன். அந்த வட்டி காசை எல்லாமே எங்கள் அம்மா தான் கொடுத்தாங்க. நான் வட்டிக்கு வாங்கி ஃபீஸ் கட்டினேன், குழந்தைக்கு ஸ்கூல் ஃபீஸு யூனிஃபார்ம் எல்லாமே எடுத்தேன். என்னால் கொடுக்க முடியல, நான் முடியாமல் படுத்துட்டேன். அப்புறம் எங்கள் அம்மா சம்பளத்தில் வேலை செய்கிற காசை வாங்கிட்டு வந்து 2000 எங்கள் அம்மா தான் கடனை அடைச்சாங்க. எனக்கு ரொம்ப எனக்கு சொல்லப்போனால் ரொம்ப மனசு நான் வலிக்குதுமா, என்னால் பேசலாம் முடியலைங்க மேம். அவ்வளோ கஷ்டப்பட்டு என் குழந்தைய வளர்க்குறேன். ஒரு விஷயம் சொல்கிறேம்மா, நீ மன ரீதியாக ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்க. ஒரு கவுன்சிலிங் எடுத்துக்கோ, ஒரு ஃபியூ செஷன்ஸ். எட்வர்ட், மிஸ் வெண்ணிலா கூட கொஞ்சம் கனெக்ட் பண்ணி விடுங்களேன். அவளுக்கு கொஞ்சம் கவுன்சிலிங்ஸ், அவள் பேசினாலே அவளுக்கு கொஞ்சம் ரிலீஃப் இருக்கும். அட்வொகேட் சரவணன் இந்த நம்பர் அவங்களுக்கு கொடுக்கணும். அவங்களுக்கு கொடுத்தா அவங்களுக்கு என்ன லீகல் ரைட்ஸ் என்ன இருக்கோ, என்ன ஃபைட் பண்ணாமோ அவர் கைட் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காரு. ஆழமான காயம் ஏற்படுத்தும், அது அவள் தப்பு கிடையாது, அவள் அனுபவித்த வேதனையோடு ஆஃப்டர் மாத். அதுக்கு அவளுக்கு கவுன்சிலிங் செஷன் மிஸ் வெண்ணிலாட்ட அவங்களோட சார்ஜஸ் என்னவோ அது நீங்கள் பார்த்துக்குங்க. ஒரு 10 செஷனாவது அவங்களுக்கு தேவைப்படும். குழந்தை வந்து அப்பாவை பார்க்கணும்னு சொல்கிறோம். குழந்தைய இவங்களையும் கூட்டிகிட்டு கோயம்புத்தூரில் போய் அவங்க அப்பா அட்வொகேட் சரவணன் ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காரு. அந்த குழந்தை அப்பாவை பார்க்கணும்னு சொல்கிறது, அதுக்கு ஏற்பாடு பண்ண முடியும். உடம்பை தேத்திக்கோ, மனசு ஸ்ட்ராங்காக வச்சுக்கோ, வேறு யாரும் ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. தேங்க்யூ வெரி மச். ஹலோ ஹலோ மிஸ்டர் மணிவண்ணன். ஹலோ மணிவண்ணன் பேசுகிறீங்களா? சொல்லுங்க. வணக்கம். வணக்கம். கோயம்புத்தூரில் இருக்கீங்களா நீங்கள்? ஆமாம் மேடம். எங்கே கோயம்புத்தூரில்? சரவணப்பட்டி. உங்கள் கூட ஃபேமிலியோடு இருக்கீங்களா? லிஸி இருக்காங்களா உங்கள் கூட? ஆமாம் ஆமாம். உங்கள் பொண்ணு என்ன பண்ணுறாங்க? பொண்ணு படிச்சு சும்மா இருக்கேன் மேடம். என்னங்க? படிச்சுட்டு சும்மா இருக்கேன் மேடம். ஓ, வேலைக்கு போகலையா? இல்லை இல்லை மேடம். ஏன்? மேடம் வேலைக்கு அனுப்பல. அப்படியா? சரி, சரவணம்பட்டியில் எங்கெங்க இருக்கீங்க? சரவணப்பட்டி மெயின்ல தான் மேடம். நீங்கள் எங்கே வேலை செய்கிறீங்க? நாங்கள் ஒரு எக்ஸ்போர்ட்ல வேலை செஞ்சுருக்கோம். எங்கே இருக்குது கம்பெனி? எங்கே இருக்குது? சரவணப்பட்டியில மேடம். சரி, நான் யாரு தெரியுதா? தெரியல மேடம். தெரியாமல் எப்படி இவ்வளோ இன்ஃபர்மேஷன் கொடுத்தீங்க? சரி கேட்குறீங்க, அதனால கேட்டுருங்க. கேட்டால் நீங்கள் கொடுத்துருவீங்களா இன்ஃபர்மேஷன்? சரி மணிவண்ணன், சொல்லுங்க. நான் லக்ஷ்மி ராமகிருஷ்ணன், கலைஞர் டிவிலேருந்து பேசுகிறேன். சொல்லுங்க சொல்லுங்க. சுலோச்சனா இங்கே வந்திருக்காங்க சொல்லுங்க. உங்கள் பையனை கூட்டிட்டு. கல்யாணம் ஆகி குழந்தையோடு இருக்கும்போது நீங்கள் ஏன் இந்த பொண்ணை இப்படி பண்ணீங்க? இந்த பொண்ணோட ரிலேஷன்ஷிப் வச்சுருந்தீங்க? இல்லை, அவங்க தான் மேடம் வந்தாங்க, அதுதான் அதுக்கு பிறகு அப்படி ஆயிடுச்சு. அவங்க தான் வந்தாங்கன்னா 2 பேரும் விருப்பப்பட்டீங்க, கரெக்டா? அது எப்படி வைஃப் இருக்கும்போது இன்னொரு பொண்ணு மேல ஆசை வரும்? அது அவங்கள்ட்ட சொல்லலையா நீங்க சொன்னீங்களா இல்லையா சுலோச்சனாட்ட? இல்ல, தெரியும் தெரியும். அவங்களுக்கு தெரியும். சரி, நீங்க எவ்வளவு நாள் ஆச்சு உங்க பையனை பார்த்துட்டு? இருக்கும் மேடம். லாஸ்டா ஒரு 6 மந்த்துக்கு முன்னாடி வந்தாங்க மேடம். வந்தாங்களா? அவங்க வந்தாங்க. எங்க வந்தாங்க? ஸ்டேஷன் வந்தாங்க. அப்புறம் என்ன நடந்தது ஸ்டேஷன்ல? இவங்க எப்படின்னா ஒவ்வொரு டைம் அந்த மாதிரி அவங்க எழுதி கொடுப்பாங்க மேடம், பேமெண்ட் கொடுக்கலன்னு சொல்லுவாங்க. ஆனா நான் பேமெண்ட் கொடுத்துட்டு தான் இருக்கிறேன். சும்மா அப்படியே ஒவ்வொரு ஸ்டேஷன் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டே இருப்பாங்க. சரிங்க. இதே மாதிரி தான் நடந்துட்டு இருக்கு மேடம். ஆனா பேமெண்ட் தான் நான் மாசம் கரெக்டா போட்டுட்டு தான் இருக்கேன். உங்க எவ்வளவு கொடுக்குறீங்க தம்பி? மாசம் 5000. சரி, உங்க குழந்தைக்கு உடம்பு சரியில்லை தெரியுமா உங்களுக்கு? தெரியாது மேடம்.
தெரியாதா அவருக்கு பிரச்சனை இருக்கு, ஜெனட்டிக் டிசார்டர் இருக்கு? எதுவுமே எனக்கு தெரியாது. அப்ப நீங்க குழந்தைய பார்த்துட்டு 6 மாசம் தான் ஆச்சு சொல்றீங்க. குழந்தைய பார்த்தாலே தெரியுமா? அவங்க ஸ்டேஷனுக்கு வந்து 6 மாசம் ஆச்சு. 6 மாசம் முன்னாடி அவங்களை பார்த்தேன். குழந்தைய பார்த்துட்டு எவ்வளவு நாள் ஆச்சு? அது இருக்கும் மேடம், ஒரு 8-9 மாசம் மேடம். 8-9 மாசம் முன்னாடி பார்த்துருந்தீங்கன்னா கூட உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அவர் மாற்றுத்திறனாளின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அவர் நல்லதான் நடந்தாப்புல, நல்லதா இருந்தாப்புல. எனக்கு தெரியாது. சரி, இப்ப சுலோச்சனா உங்கள்கிட்ட பேசுவாங்க. என்னம்மா 6 மாசம் முன்னாடி பார்த்தாராமே? இல்லைங்க மேம், குழந்தைய பார்க்கலைங்க மேம். அவரு குழந்தைய பார்த்துட்டு எவ்வளோ நாள்? குழந்தைய பார்க்கலைங்க மேம். அவர் வந்து அந்த காசு கொடுக்கல, ஒரு 6 மாசம் முன்னாடி காசு கொடுக்கல. நான் ஸ்டேஷனுக்கு போனேன். குழந்தை வந்து ரொம்ப முடியாம இருக்கான், பேபி ஹாஸ்பிட்டல் அட்மிஷன் போட்டாங்க, ஹார்ட் ரொம்ப வீக்கா இருக்குதுன்னு நான் சொன்னேன். அப்போ இவருக்கு ஃபோன் பண்ணி சொன்னதுக்கு சரின்னு சொன்னார். எல்லாத்துக்கும் அவள்தான் ஆன்னு சொல்லி அதுலயே முடிச்சுக்கிறாரு. அவருக்கு குழந்தை மாற்றுத்திறனாளின்னு தெரியாதா? தெரியும் மேம். பேபி ஹாஸ்பிட்டலில் கன்ஃபார்ம் பண்ண உடனே ஃபோன் பண்ணி சொன்னேன். இது மாதிரி சொல்கிறாங்க பேபி ஹாஸ்பிட்டலில். அழுதுட்டே சொன்னேன். குழந்தைக்கு ரிப்போர்ட் இது மாதிரி வந்திருக்கு, அவன் கீழே விழுந்து இருக்கான், மாற்றுத்திறனாளின்னு சொல்கிறாங்க, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவங்க சொல்லி அடுத்த ஒரு 10 நிமிஷத்துலேயே வெளியில் வந்து ஃபோன் பண்ணி சொன்னேன். எல்லா மாதம் 5000 ரூபாய் அனுப்புறீங்களா மணிவண்ணன்? அவங்க ஸ்டேட்மெண்ட் வாங்கி பாருங்க மேடம், கரெக்டாக போயிட்டு. சரி, அடுத்தது குழந்தைக்கு என்ன பண்ண போறீங்க? அவங்களுக்கு என்ன பெர்மனன்ட் சொல்யூஷன் என்ன பண்ண போறீங்க? அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்க நீங்க கேட்டு சொல்லுங்க மேடம், பண்ணிடுறோம். சரி, நாங்க என்ன பண்றோம்னா கோயம்புத்தூர்ல ஒரு அட்வொகேட் சரவணன் இருக்காரு, சீனியர் லாயர். அவரோட தொடர்பு கொண்டு சுலோச்சனா உங்களை அப்ரோச் பண்ணுவாங்க. அட்வொகேட்டோட கைடன்ஸ்ல என்ன பண்ணமோ நீங்க பண்ணிடுங்க. சரி, சரிங்களா? சரி. ஊரோட போனிட்டு போயிட்டாரு. எனக்கு எந்த பதிலும் சொல்லாம போயிட்டாரு. என்னமா? எனக்கு ஒரு பதிலும் சொல்லலைங்க மேம். கேளு, இப்ப கேளு. எனக்கு நீ ஒரு பதிலுமே சொல்லல. ஊர்ல வந்து ரூம் எடுத்து தங்கி இருக்கேன். எங்க வீட்டுல இருக்கவங்க ஐநாவரத்துல இருக்காங்க. அங்கேயே கொடுக்கணும் இங்கேயே கொடுக்கணும்னா எப்படி நான் கொடுக்கறது? நான் குழந்தைக்கு வட்டிக்கு வாங்கி தான் தரேன்னு சொன்னேன். அப்புறம் நீ ஊர்லயே செட்டில் ஆயிட்டேன்னு என்கிட்ட சொல்லல. ரூம் எடுத்து தங்கி இருக்கிறேன்னு தானே என்கிட்ட சொன்னேன். மேடம், அவங்க பேசுறது எல்லாமே போய், அவங்க நான் பேசுறதே கிடையாது. போலீஸ் ஸ்டேஷன்ல W6 சொல்றாரு இவரு. நான் வந்து ஒரு நிமிஷம் மணிவண்ணன், சொல்லுங்க மேடம். அந்த பொண்ணோட வாழ்க்கையே போயிடுச்சு. நீங்க உங்க வைஃபுக்கும் துரோகம் பண்ணீங்க, இந்த பொண்ணுக்கும் துரோகம் பண்ணீங்க. தெரியுதா உங்களுக்கு? எல்லாம் தெரிஞ்சுதான் மேடம். அந்த 9 வருஷமா பிரச்சனை போயிட்டு இருக்கு மேடம். எப்படி இப்படி ஒரு மிஸ்டேக் ஆச்சு? இது வந்து பெரிய கதை மேடம். அது சொல்லணும்னா பெரிய கதை மேடம். உங்களை ஃபோர்ஸ் பண்ணாங்க சொல்றீங்களா? அவங்க வந்து எங்க வீட்டுல வந்து நல்லா பழகி, எனக்கு யாருமே இல்லை, அம்மா இல்லை, அப்பா இல்லைன்னு அப்படி இப்படின்னு பேசி எங்க ஒய்ஃபை கன்வின்ஸ் பண்ணி அப்படியே வந்துட்டாங்க மேடம் வீட்டுல. அப்படியே மாத்தி பேசுறோம். அவங்க அம்மாவை பார்த்துருக்கீங்களா நீங்க? தெரியும் மேடம், தெரியும். ஏம்மா, அவர் சொல்றது உண்மையா? அவர் எனக்கு சார்மா, இதுக்கு புருஷன். நான் இங்கே வந்து வேலை செஞ்சுட்டு போவார், சம்பளம் கொடுப்பாரு எனக்கு. இது வந்து புருஷன். நான் கேட்பேன், எங்கள் பொண்ணுகிட்டலாம் பேசுகிற வச்சுக்காத, நீ எதுக்குப்பா என் பொண்ணுகிட்ட பேச? ஏமா வேலையை பாருமாங்க, சும்மா பேசினுங்கிற கேட்டார். யாரு போய் சொல்றேன்? நான் அப்படி போய் சொல்றேன். அப்போ நான் அப்படி வேலைக்கு வந்த பேர் உனக்கு தான் வேலை எங்கள் வீட்டில். நான் ஏமா செல்விமா வேலைக்கு வந்துட்டேன். வந்துட்டேன் சார் நான் சொல்லுவேன். அப்போ எங்கள் வீட்டில் இருக்கிற நீ, நான் அப்படி வந்துடுற வேலைக்கு எங்கள் வீட்டுக்கு போவேன். அங்கே இருக்கிறவங்களாம் சொல்லுவாங்க, கேளுங்க. நீ போலப்பா எங்கள் வீட்டுக்கு. மணிவண்ணன், சொல்லுங்க மேடம். நீங்க தான் அவங்க வீட்டுக்கு போனீங்க சொல்றாங்க. அவங்க அப்படிதான் மேடம் பேசுவாங்க. நான் உங்க வேலைக்கு வர சொல்ல, நீ எங்க வீட்டுக்கு போவே இல்லையாப்பா? அவங்க வந்து நான் அப்படி வந்தப்ப கேட்பார் ஃபோன் பண்ணி, வேலைக்கு வந்துட்டேன் செல்வியம்மான்னு. இதனால எங்க ஃபேமிலிலாம் பாதிச்சுக்குது மேடம். அந்த அளவுக்கு பண்ணிச்சுலாம் மேடம். சரி, அட்வொகேட் பேசுவாருப்பா அவங்க கிட்ட. நான் வந்து வேலைக்கு வந்து கேட்பாரு. சரி, இப்ப அழுகிறத நிறுத்து, கவுன்சிலிங் எடுத்துக்கோ. இப்ப அடுத்தது அட்வொகேட் சரவணன் சார் கான்டாக்ட் பண்ண, அவர் கைட் பண்ணுவார். மறுபடியும் நான் சொல்றேன், ஒரு திருமணங்கிறது வந்து சாதாரண விஷயம் கிடையாது. ஒரு ரிலேஷன்ஷிப்புக்குள்ள போகும்போது 18 வயசு வரைக்கும் அது வேற விஷயம். 18 வயசு வரை, 18 வயசுக்கு கீழே இருக்கிறது பெண்களோட, அது லவ்வாக இருந்தாலும் சரி, அந்த பையன் அப்படி ஒரு ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே போனால் இட் இஸ் அ க்ரைம். அதை பாக்ஸோ கேஸில் உள்ளே போக முடியும், மிகப்பெரிய தண்டனை அனுபவிக்க வேண்டியிருக்கும். ஒரு மேஜர் ஒரு ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே போகும்போது அட்ராக்ஷன், இன்ஃபேக்சுவேஷன், இதெல்லாம் ரொம்ப சாதாரணமாக நடக்கிறது விஷயங்கள், நேச்சுரலாக நடக்கிறது விஷயங்கள்.
கல்யாணம் ஆனாலும் கல்யாணம் ஆகலைனாலும் இது நடக்கலாம். ஆனால் மூளையை யூஸ் பண்ணி ஒரு திருமண வாழ்க்கைக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, இல்லை ஒரு சீரியஸான ரிலேஷன்ஷிப் ஒருத்தரை ட்ரஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி தீர விசாரிக்கணும். என் வைஃபு சரியில்லை, அவள் என்னை விட்டுட்டு போயிட்டா, இல்லைன்னா அவள் சரி கிடையாது, அவள் சரி இருந்தால் நான் எங்கிட்ட வரேன், எனக்கு நீ தெய்வம் மாதிரி, நீ எனக்கு தேவதை மாதிரி, இதிலெல்லாம் மயங்கினீங்கன்னா அதுக்கப்புறம் யூஸ் பண்ணி தூக்கி போட்டுட்டு போச்சுன்னா அவ்வளோதான். இப்போ அந்த குழந்தைய வச்சுட்டு அவள் நிற்கிறா பாருங்க. அதனால் ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. when you go into such relation, இந்த மாதிரி ரிலேஷன்ஷிப்ஸ்குள்ளே போகும்போது அதோடு சேர்ந்து பயங்கரமான ரிஸ்க் இருக்குது. அந்த ரிஸ்கை ஃபேஸ் பண்ண தயாராக இருந்தால் தான் இதுக்குள்ளே போகணும். இல்லைன்னா ஒரு அபார்ஷன், 2 அபார்ஷன், 4 குழந்தைங்க பெத்துண்டாச்சுன்னா அப்புறம் உட்காந்து அழுது எந்த பிரயோஜனம் இல்லை. அப்புறம் ஊரெல்லாம் கூப்பிட்டு கத்திட்டு எந்த பிரயோஜனம் கிடையாது. ஜாகிரதையாக இருக்கும். மீண்டும் இன்னொரு உண்மை சம்பவத்துடன் உங்களை சந்திக்கும் வரை நன்றி. நம்ம தனியா குழந்தைய பாத்துக்கிறோன்றது மட்டும் நீங்க யோசிக்காதீங்க. தனியா நீங்க கிடையாது அப்படின்னு யோசிங்க. நான் சொன்ன மாதிரி குழந்தைய நம்ம தான் பார்க்கணும்னும் போது தைரியமா ஃபேஸ் பண்ணுங்க. இந்த மாதிரி மன ரீதியா உங்களுக்கு ரொம்ப லோவா இருக்கும் போது ஒரு ப்ரொஃபஷனல் ஹெல்ப்போ இல்லை கவுன்சிலிங்கோ இல்லை மற்றவங்களுடைய உங்களுக்கு பிடிச்சவங்க உங்களுக்காக கூட இருக்கவங்க கூட நீங்க அதிகமா நேரம் செலவிக்கும் போது உங்களுக்கு அந்த தைரியம் தானா வரும். இந்த நிகழ்ச்சி லட்சுமி மேடம் வந்து பண்ணுற நிகழ்ச்சியை நான் ரொம்ப நாளாக பார்த்துட்டு இருக்கிறேன். இந்த சுலோச்சனா பொண்ணுக்கும் அவங்க உதவி செஞ்சாங்கன்னா ரொம்ப நன்மையாக இருக்கும், நல்லதாக இருக்கும்னு அவங்கள வேண்டி கேட்டுக்கிறேன். இந்த வாய்ப்பை கொடுத்த கலைஞர் டிவிக்கும் உண்மை வெல்லும் நிகழ்ச்சியில் லக்ஷ்மி மேடமுக்கும் ரொம்ப நன்றி. இது மாதிரி பெண்கள் ஏதாவது கவலைப்பட்டா லக்ஷ்மி மேடத்தை தேடி வரணும்னு சொல்லிட்டு கேட்டுக்கொள்கிறேன். ரொம்ப நன்றி. உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர்.